பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலே சப்பா, இந்த நாளிலும் உடைய திருப்பாதத்தில் கடந்து வந்து அப்பா உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் கூட இருங்க. ஆண்டவரே, நீங்கள் கற்றுத்தாங்க. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே தேர்ந்தவர்களாய் காணப்பட என் தேவநீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். முழுமையாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நம்ம ஏசாயா 10ஆம் அதிகாரம் வரைக்கும் போன வாரம் வரை நம்ம பார்த்துட்டோம். இனி 11ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுக்கும்போது அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோன்னா, மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். மேசியாவின் முதலாம் வருகையும் 2ஆம் வருகையும் குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்து இந்த அதிகாரம் 11 நம்ம பார்க்குறோம். இப்போ 1 3ஆம் அதிகாரம் முதல் பாட்டு வரைக்கும், 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் முதல் பாட்டு வரைக்கும் எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மேசியாவின் முதல் வருகை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தாவீதின் வம்சாவளியில் எப்படி பிறப்பார் என்பதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதாவது ஏசாயா முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அது நமக்கு தெரிந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்ன செய்யும், அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்னு சொன்னது போல ஈசாயின் வம்சாவளியில், அதாவது தாவீதின் அப்பா பேர் தான் ஈசாய். அப்போ இந்த ஈசாயின் வம்சாவளியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த சம்பவம் நமக்கு தெரியும். அடுத்து 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 7 விதமான ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 ஆவிகளை குறித்து நம்ம சபையை குறித்து படிக்கும்போது, சபையை இந்த 40 நாள் ஜெபங்களில் சபையை கற்றுக்கொண்டோமல்ல, அந்த 7 சபைகளில் ஆண்டவர் சதை சபைக்கு எப்படி வெளிப்படுகிறார், 7 ஆவிகளை உடையவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த 7 ஆவிகள் என்னென்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அந்த 7 ஆவிகளை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவி என்கிற 7 ஆவிகளை உடையவராக ஆண்டவரைய சர்தை சபையின் தூதருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அதை விரிவாக நம்ம அந்த சபையை கற்றுக்கொண்டோம். இப்போ அடுத்தும் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் எல்லா இடத்திலும் தேவனுக்கு பயந்து எல்லா காரியங்களையும் செய்த காரியங்கள் நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ 3வது வசனம் செகண்ட் பார்ட்லேருந்து 3b இருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோன்னா, 1000 வருட அரசாட்சியின் காலங்களில் அதாவது 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 3b என்ன, அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, அவர் இந்த உலகத்தில் 1000 வருட ஆட்சி செய்யும் போது அவர் எப்படி செய்வாராம், அவர் கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார், அவர் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாதபடி நியாயமும் நீதியும் இந்த உலகத்தில் என்ன செய்யப்படும், நிலைநாட்டப்படும் என்பதை அந்த இடத்துல பார்க்குறோம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நடக்கும் என்று சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் 1000 வருட அரசாட்சியில் நடைபெறும் சொல்லி 6வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம்.
இந்த 1000 வருட ஆட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி, ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லைன்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம ஏற்கனவே தியானித்தோம். 1000 வருட ஆட்சியில் என்னது, ஒரு ஒற்றுமை இருக்கும். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி என்ன செய்யாது, பட்டயம் எடுக்காது. ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கையும் காளையும் ஒருமித்து இருக்கும் அப்படிங்கிற காரியங்களை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் செகண்ட் பார்ட்லேருந்து 3bலேருந்து 16வது வசனத்து வரைக்கும் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த அதாவது 16வது வசனம் வரைக்குமே 1000 வருட ஆட்சியின் போது என்ன நடக்கும் என்கிற காரியத்தை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் 1000 வருட ஆட்சியின் போது எப்படி இருக்கும்னு சொல்லி 10வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாக இருக்கும். அதாவது 1000 வருட ஆட்சியின் போது இந்தந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லித்திருக்கிறார். எனது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று 9ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி உலகத்தில் இருக்கும். அப்படி 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வரும்போது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், 1000 வருட ஆட்சி காலத்துக்கு பின்பு ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு என்ன செய்வார் அப்படிங்கிற காரியத்தை 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நம்ம பார்க்க முடியும். அதாவது நமக்கு தெரிந்தபடி 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. 1948 இஸ்ரவேல் சுதந்திரம் பெற்றது. மே 14வது நாள் அதாவது இஸ்ரவேலருக்கு என்று, அதாவது ஜூவிஷ் பீப்புளுக்கு என்று தனி நாடு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய இஸ்ரவேல் தேசம் அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டது. இப்போது இஸ்ரவேல் ஒரு தனி நாடாக இருக்கிறது. முன்பாக அடிமைத்தனத்தில் இருந்த அந்த நாடு 1948 அது ஒரு தனி நாடாக ஜூவிஷ் பீப்புளுக்கு என்றே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில், சுதந்திரம் பெற்ற அந்த நாட்களிலே அநேக ஜூவிஷ் பீப்புள் அங்கங்கேயா இருந்த இஸ்ரவேலர்கள், அந்த 12 கோத்திரத்தை சார்ந்தவர்களும் அங்கங்கே இருந்தவர்கள் திரும்ப இஸ்ரவேல் பட்டணத்துக்கு கடந்து சென்றார்கள். ஆனாலும் தற்போது அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சிதறி இருக்கிறாங்க. ஆங்காங்கே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்னது திரும்ப சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த 16வது வசனம் வரைக்கும். அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் யாக்கோபின் சந்ததியில் வந்த ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அங்கங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் திரும்ப என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் தேசத்தில் கூட்டி சேர்க்கப்படுகிற நாள் வரும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்களாம், பூமியின் 4 திசைகளில் இருந்தும் எல்லா ஜூவிஷ் பீப்புளும், எல்லா யாக்கோப் சந்ததியை சார்ந்த எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலுக்கு கூடி வருவாங்க. அப்ப யூதாவும் எப்ராயிமும் என்ன செய்ய மாட்டாங்க, பொறாமையா இருக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, மனாசே எப்ராயிமும் எப்ராயிம் மனாசேயும் பட்சிப்பார்கள். அவங்க 2 பேரும், எப்ராயிம் மனாசேயும் சேர்ந்து யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். சகோதரருக்கு சகோதரர் விரோதமாய் இருப்பாங்க. ஆனால் அந்த நாளில் ஒரு நாள் வரும், ஆண்டவர் இந்த நாட்டிற்கு நீதியோடும் நியாயத்தோடும் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய நாள் வரும்போது யூதாவும் எப்ராயிமும் பொறாமையாக இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் கானான் தேசத்தில், அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் என்ன செய்வாங்க, கூட்டி சேர்க்கப்படுவாங்க. எப்படி கூட்டி சேர்க்கப்படுவார்களா, எப்படி அன்றைக்கு எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் செங்கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தாரோ அதே போல பெரும் பாதைகளை உண்டு பண்ணி ஆண்டவர் கொண்டு வருவாராம். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வல்லமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டு 7 ஆறுகளாக பிரிந்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். எப்படி அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை 2ஆக பிளந்து ஆண்டவர் கூட்டி சேர்த்தாரோ அதே போல ஒரு நாள் வரும். ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிற யாக்கோபின்
சந்ததி இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்கிற ஒரு செய்தி தான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறத பார்க்க முடியும். அதனுடைய தொடர்ச்சியாக 12ஆம் அதிகாரத்தில் என்ன செய்வாங்க, அப்படி கூடி சேர்ந்த ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள், அவர்கள் கம்பீரித்து பாடுகிற பாட்டு ஏதாவது என்ன இருக்கும்னா, நீர் என் மேல் கோபரமாயிருந்தீர் ஆனால் உம்முடைய கோபம் நீங்கிற்று அப்படின்னு சொல்லிட்டு, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் என்று அன்றைக்கு கூடி சேர்க்கப்படுகிற எல்லாரும் கூட்டி சேர்த்த பின்பு அந்த யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவார்களாம், என்னது, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா இன்றைக்கு என் பலனாயிருக்கிறார், என் கீதமாயிருக்கிறார், அவரே என் ரட்சிப்பா இருக்கிறான்னு சொல்லி நான் சொல்லுவேன். அந்நாளில் அவங்க என்ன செய்வாங்களாம், ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு ரட்சிப்பின் ஊற்றுகள் திறக்கப்படும், அவங்க மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ரட்சிப்பின் ஊற்றுகள் திறக்கப்படலை. ஆங்காங்கே ஒரு சில ஜூவிஷ் பீப்புள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை சேவிக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் இன்றைக்கும் எங்கே தான் புலம்பிட்டு இருக்காங்கண்டா, அந்த புலம்பலின் சுவர் என்று சொல்லப்படுகிற புலம்பல் அந்த இடத்துல மேசியாவே வாரும், சீக்கிரமாய் வாரும் என்று இன்றைக்கும் அந்த ஜூவிஷ் பீப்புள் என்ன செய்துட்டு இருக்காங்கன்னா புலம்பிக் கொண்டே இருக்காங்க. ஆனால் புறஜாதியாக இருக்கிற நமக்கு இந்த நாளிலே ரட்சிப்பின் நூற்றுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மகிழ்ச்சியோடு அதிலிருந்து தண்ணீர் மொண்டு பருகிறோமா என்பது தான் சந்தேகமாய் காணப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பின் நூற்றுகள் திறக்கப்படுமாம். அவங்க என்ன செய்வாங்களா, அதில் தண்ணீர் மொண்டு கொள்வார்கள். அக்காலத்தில் திரும்ப அவங்க என்ன செய்வாங்களா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது. அதாவது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு மகத்துவமான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார், இது பூமி எங்கும் அறிய கடவுது என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், அதுதான் 1000 வருட அரசாட்சியின் நாட்களாய் காணப்படுகிறது என்பதை இந்த இடத்துல பார்க்குறோம். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ கெம்பீரி, சத்தமிட்டு கெம்பீரு, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அந்த 1000 வருட ஆட்சியின் நாளில் ஆண்டவர், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவில் எப்படி இருப்பார், பெரியவராயிருப்பார் என்று இருக்கிறார் என்று அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கெம்பீரித்து பாடுவார்கள் என்பது தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 11ஆம் அதிகாரம் எதை சொல்லுகிறது, மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம். மேசியாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வந்தார், திரும்ப பரமேறி போனார், அவர் இன்னொரு நாள் வருவார், அன்றைக்கு எனது தம்முடைய ஜனத்தை சேர்த்து கொள்வார். அதற்கு பின்பு ஒரு 1000 வருட ஒரு ஆட்சி வரும். அந்த நாளிலே என்னது, ஒரு ஜாதிக்கு விரோதியமா ஜாதி எழும்புவதில்லை, பட்டயம் எடுக்கப்படாத ஒரு நாள் வரும், ஒரு அமைதியான ஒரு நாள் வரும். அந்த நாளிலே ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு இடத்துக்கு சேருவார்கள். அவர்கள் சேர்ந்த பின்பு ஆண்டவரை துதிப்பார்கள் என்பதை தான் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 1 12வது அதிகாரம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே என்ன செய்தோம், ஒவ்வொரு அதிகாரங்களையும் பிரித்து படித்தோம்ல. 1 12ஆம் அதிகாரம் வரை எதை சொல்லப்படுகிறது, யூதாவின் பாவம், அவர்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது. இடையிடையே ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதிகமாய் ஆண்டவர் என்னது, பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லும்போது என்ன செய்வார், 1000, அதாவது நியாயத்தீர்ப்பின் நாளில், மகா நாளில், ஆண்டவருடைய கர்த்தருடைய நாள் வரும்போது அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதையும் இடையிடையே ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்தார். 1000 வருட ஆட்சியில் என்ன செய்வார் என்பதையும் இடையிடையே சொல்லி கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். 1 12வது அதிகாரம் வரைக்கும் என்னது, யூதாவின் பாவம், நியாய தீர்ப்பு, இடையிடையே 1000 வருட ஆட்சி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 13ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரங்களை வர வாசித்தோன்னா
அதில் பிற தேசங்களுக்கான தீர்ப்பு. இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்குமே எசேக்கியா ராஜாவின் காலத்தில் ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இந்த 27ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுண்டா, யூதாவின் இஸ்ரவேலின் அண்டை நாடுகளுக்கு குறித்த நியாய தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம கடந்து வரும்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். இந்த 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் எதை சொல்லுகிறது என்றால், பாபிலோன் மேல் வருகிற பாரம், பாபிலோன் மேல் வருகிற நியாய தீர்ப்பு. பாபிலோனுக்கு எதனால நியாய தீர்ப்பு வரும்? என்ன செய்தது? யூதர்களை, யூதா தேசத்தை அந்த 2 கோத்திரமாக பிரிந்த அந்த தெற்கு ராஜ்யத்தை சிறைபிடித்து கொண்டு போனது அதுதான் பாபிலோன். அதனால முன்னால பார்த்தோம், அசீரியருக்கு தண்டனை வரும். அசீரியனுக்கு எதனால தண்டனை வரும்? அவர்கள் என்ன செய்தாங்க? இஸ்ரவேலர்களை சிறைபிடித்து கொண்டு போனார்கள், வடக்கு ராஜ்யத்தை சிறைபிடித்தார்கள். இப்போ பாபிலோனுக்கு தண்டனை வரும். எதனாலன்னா, பாபிலோன் என்ன செய்தது? ஆண்டவருக்கு கீழே இருக்கிற தெற்கு ராஜ்யத்துக்கு என்ன செய்து அவங்க கொண்டு போனதுனால என்ன நடக்கும்? மேதிய பெர்சிய ராஜாக்கள்னால் மேதியர்கள் வந்து பாபிலோனை மேற்கொள்வார்கள் என்கிற செய்தி தான் இந்த இடத்துல காணப்படுகிறது. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். மேதிய ராஜாவாகிய தரியும் பெர்சிய ராஜாவாகிய கோரேசும் சேர்ந்து போய் என்ன செய்தாங்க? பாபிலோனின் கோட்டைகளை பிடித்து கொண்ட சம்பவம் சரித்திரத்தில் நம்ம படித்திருக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் அதிகமாக ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். மேதிய ராஜாவாகிய தரியு, தானியேல் நாட்களில் ஆட்சி செய்த மேதிய ராஜாவாகிய தரியும் கோரேஸ் என்று சொல்லப்படுகிற பெர்சிய ராஜாவாகிய 2 ராஜாக்களும் சேர்ந்து போய் என்ன செய்தாங்க? பாபிலோனை என்ன செய்தாங்க? தன் வசப்படுத்தி கொண்ட சம்பவம் நம்முடைய வேதத்திலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரித்திர ரீதியாகவும் நமக்கு தெரிந்த கதை. இப்போ என்ன நடக்குமாம்? 1-4 வரை உள்ள வசனங்களை சொல்லப்படுகிறது. மேதிய பெர்சிய ராஜாக்கள் பாபிலோனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர எப்படி ஆயத்தம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 1-4 வரை உள்ள வசனங்கள் எதை சொல்லுகிறது? மேதிய ராஜாக்கள் எப்படி பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து வர யுத்தத்திற்கான ஆயத்தம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனவங்களை வளைங்கள் அப்படின்னு சொல்லி அந்த திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதியுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலையில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கத்த யுத்த இராணுவத்தை லக்கம் பார்க்கிறார். ஆண்டவரே இதை அனுமதித்து பாபிலோனுக்கு விரோதமான யுத்தத்திற்காக மேதிய ராஜாக்களை ஆண்டவரை அனுமதித்து லக்கம் பார்க்கிற செய்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்போ அடுத்ததாக 5வது வசனத்திலிருந்து நாம் கடந்து வரும்போது 5வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை, 5வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை கர்த்தருடைய நாளின் நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர் இடையிடையா நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும்போது, ஆண்டவருடைய நாளிலே எப்படி நியாய தீர்க்கப்படும் என்று, இஸ்ரவேலுக்கு ஒரு மீதியான ஜனம் மீட்கப்படும் போது அந்த 1000 வருட ஆட்சியிலே எப்படி ஜனங்கள் மீட்கப்பட்டு அமெரிக்கையாக இருப்பார்கள் என்றும் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாபிலோன் மேட்டிமை கொண்டது, அதனால பாபிலோனுக்கு விரோதமாக நான் மேதிய ராஜாக்களை அனுப்புவேன், அவங்க மேதிய ராஜாக்கள் எப்படி யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் 5வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது அர்மகதோன் யுத்தம் ஒன்று வருமே, ரகசிய வருகைக்கு பின்பாக ஆண்டவர் ரகசிய வருகை வந்து தம்முடைய சபையை என்ன செய்வார்? சேர்த்து கொண்டு பரமேறி போய் 7 வருடங்களுக்கு பின்பு அர்மகதோன் யுத்தம் வரும். அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? சத்துருவை என்ன செய்வார்? கட்டி வைப்பார் என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த நாளிலே ஆண்டவர் யுத்தத்துக்கு எப்படி ஆயத்தம் செய்வார் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். 5
16வது வசனம் வரைக்கும், அந்த நாளில் ஆண்டவர் கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்தா கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்தில் மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷனின் இருதயமும் கரைந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்காக முன்பாக மோதியடிக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்களின் மனைவிகள் அவமானப்படுவார்கள். அதாவது அந்த நாளில் என்னது, அந்தி கிறிஸ்துவோட சேர்ந்து ஒரு கூட்டமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன செய்வார்? அந்தி கிறிஸ்துவோடு போரிடுகிற நாள் வரும். அந்த நாளிலே எப்படி யுத்தம் நடக்கும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல 16வது வசனம் வரை சொல்லி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 17வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது எனது 22வது வசனம் வரை சொல்லப்படுகிறது, எப்படி மேதிய ராஜாக்களால் பாபிலோனுக்கு தண்டனை வரப்படும். முதலாவது மேதியர்கள் எப்படி ஆயத்தம் செய்வார்கள், ஆண்டவரே லக்கம் பார்த்து என்ன செய்வார்? அனுப்புவார் என்று பார்த்தோம். அடுத்ததாக ஆண்டவர் இந்த இடத்துல இப்போ இடையில ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள்லையும் ஒரு வரும், அந்த நாளுக்கும் யுத்தம் நடக்கும், அப்போ நான் எப்படி ஆயத்தம் செய்வேன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த மேதிய ராஜாக்களினால இஸ்ரவேலுக்கு எப்படி பாபிலோனுக்கு எப்படி தண்டனை வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லிவிட்டு 14ஆம் அதிகாரத்தில் அப்படி தண்டனை வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி, அதாவது அந்த நாளிலே நமக்கு தெரிந்தபடி மேதிய ராஜாக்களினால என்ன செய்யப்பட்டது? யுத்தம் நடைபெற்று பாபிலோன் பிடிக்கப்பட்டது. திரும்ப பெர்ஷிய ராஜா ஆட்சிக்கு வந்தபோது, பெர்ஷிய ராஜாவாகிய கோரேஸ் ஆட்சிக்கு வந்தபோது என்ன செய்தது? கோரேசுடைய வருஷத்தில் என்னது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப போகிறதற்கான ஒரு வாய்ப்பு, இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்ப போகிறதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதான் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார், அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் மாம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். இந்த இடத்துல 1-3 வரை உள்ள வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? திரும்ப வருவாங்க. அது வந்த செய்தி நம்ம பார்க்குறோம். கோரேசனுடைய நாட்களிலே திரும்ப என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போது 1-3 வரை உள்ள வசனங்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த நாளில் திரும்ப வருவாங்க. அப்படி திரும்ப வரும்போது பாபிலோன் என்ன செய்யுமாம்? ஓங்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்று. அவன் என்னது? கர்த்தர் துஷ்டனின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவன் செங்கோலையும் முறித்து போட்டார். பாபிலோனை குறித்து இஸ்ரவேல் எப்படி பாடுமாம்? நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது என்ன சொல்லுமாம்? ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்று. பாபிலோன் தான் சிறைப்பிடித்து கொண்டு போயிற்று. இன்றைக்கு பாபிலோன் என்ன செய்ய போட்டு விழுந்து போயிற்று, துஷ்டன் ஒளிந்து போனான்னு சொல்லி அந்த நாட்களில் என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுவாங்க. பாபிலோன் எப்படி வீழ்ச்சி அடையும், பாபிலோனுக்கு என்ன விதமான நியாய தீர்ப்பு உண்டாகும் சொல்லி 4 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். 4வது வசனத்திலிருந்து 24 வரை உள்ள வசனங்களிலே பாபிலோனுக்கான வீழ்ச்சி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இடையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். பாபிலோன் மேட்டிமையாகி விழுந்து போயிற்று. அதே போல லூசிபர் எப்படி விழுந்து போனான் என்று 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயோ. அதாவது எப்படி பாபிலோன் விழுந்ததோ அதே போல் அன்றைக்கு எனது லூசிபர் விழுந்து போனால், லூசிபர் என்ன செய்தான்? விழுந்து போனால் அவனுக்கு மேலே என்ன செய்யும்? யுத்தம் வரும், ஒரு நாள் யுத்தம் வரும். அதை தான் நம்ம யுத்தத்துக்கு ஆண்டவர் எப்படி ஆயத்தம் பண்ணுவார் என்று பார்த்தோம். உலகத்தை வனாந்திரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். அதாவது லூசிபர் ஒரு நாளில் என்ன செய்தான்? விழுந்து போனான். என்னது? வானத்திலிருந்து வானத்துக்கு ஏறினவனே ஆண்டவர் தள்ளுண்டு கீழே தள்ளப்பட்டினார். ஒரு நாள் என்ன செய்வான்? இன்றைக்கு அவன் உலகத்தில் ஜனங்களோடு போராடி
போராடி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார்? அவரை கட்டி என்னதா அக்னி கடலை தள்ளி போடுவார். அந்த நாள் ஒன்று வரும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் லூசிபரை குறித்து 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பாபிலோனுக்கான தண்டனை தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ திரும்ப 25வது வசனத்துக்கு நம்ம கடந்து வரும்போது அசீரியனை குறித்து அந்த இடத்துல ஒரு 3 வசனத்தில் அசீரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியன் என்ன செய்வான்? அசீரியனுக்கான தண்டனை என்ன செய்யும்? வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். 25லிருந்து 27 வசனங்களில் அசீரியனுக்கு ஆண்டவர் என்ன விதமான தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 28வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை பெலிஸ்தியர்களுக்கான தண்டனை குறித்து சொல்லப்படுகிறது. என்றால் இஸ்ரவேலோடு அடிக்கடியாக என்ன செய்தாங்க? பெலிஸ்தியர்கள் என்ன செய்தாங்க? அவர்களோடு என்ன செய்தாங்க? சண்டை வைத்து போரிட்டு கொண்டே இருந்தாங்க. அடிக்கடி தாவீது ராஜாவின் நாட்களில் ஆகட்டும், மற்ற ராஜாக்களின் நாட்களில் ஆகட்டும், எல்லா நேரங்களிலும் என்ன செய்தாங்க? பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்து கொண்டே இருந்தார்கள். அதனால பெலிஸ்தியர்களுக்கும் என்ன செய்யப்படும்? தண்டனை வரும், நான் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வசனத்தில் சொல்லுவாங்க, எனது கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தின் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். அதாவது கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தி அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்களை அதில் திடன் கொண்டு தங்க வைக்கிற ஒரு நாள் வரும். பெலிஸ்தியர்களுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுப்பார், அசீரியர்களுக்கு தண்டனையை கொடுப்பார், பாபிலோனியர்களுக்கு தண்டனையை கொடுப்பார் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். 13-14 வசனங்களிலே பாபிலோனை குறித்த 13-14 அதிகாரங்களிலே பாபிலோனை குறித்த பாரத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். எப்படி பாபிலோன் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், பாபிலோனுக்கு அதாவது விரோதமாக மேதியா எப்படி யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், அதே போல ஒரு நாள் அந்தி கிறிஸ்துவோடு போரிட நானும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக திரும்ப பாபிலோனுக்கு என்ன விதமான நியாய தீர்ப்பு வரும் சொல்லிட்டு, அப்படி நியாய தீர்ப்பு வரும்போது எனது இஸ்ரவேல் திரும்ப அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசம் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லிவிட்டு, அடுத்ததாக திரும்ப அந்த இடத்திலே உயரமான இடங்களில் விழுந்து போன அந்த லூசிபரை குறித்த காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி வைத்து விட்டு அசீரியாவுக்கு தண்டனையும் பெலிஸ்தியர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வரும் என்றும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ 15ஆம் அதிகாரத்தில் கடந்து வரும்போது அங்கே மோவாபின் பாரம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். மோவாபின் பாரம், மோவாப் தேசத்துக்கு ஆண்டவர் என்ன விதமான நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்று அந்த இடத்துல 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கு சற்று குழப்பமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு 25 விதமான மோவாபின் பட்டணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். மோவாபுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க காரணம் என்ன? அன்றைய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது, கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்போது மோவாப் என்ன செய்யவில்லை? அவர்களுக்கு வழி கொடுக்கவில்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோவாபின் மேலே தண்டனை வரும்னு சொல்லுகிறார். அந்த இடத்துல 15 விதமான பட்டணங்களே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆர், கீர், பாயித், தீபோன், நேபே, மேத்தேப்பா இப்படின்னு அநேக பட்டணங்கள், 15 விதமான பட்டணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாமே மோவாப் தேசத்தின் பட்டணங்கள். மோவாபுக்கு எப்படி தண்டனை வரும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் மோவாபின் அழிவு குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக 15ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வர மோவாபின் நிமித்தம் புலம்பி அழுகிற, மோவாபுக்கு இப்படி நேரிடுமேன்னு சொல்லி ஒரு புலம்பல் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 7வது வசனத்தில் தேசம் கொள்ளையிடப்படும் சொல்லுகிறார். ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலறிகள் ஆற்றுக்கப்பாலை எடுத்து கொண்டு போவார்கள். அவர்கள் மிகுதியாக சேர்த்து வைத்தது, அவர்கள் சம்பாதித்து வைத்த அத்தனையும் என்ன செய்வாங்க? ஆற்றுக்கப்பாலை எடுத்து கொண்டு போகிற ஒரு நாள் வரும் என்று சொல்லி, அந்த நாளில் மோவாபின் கூக்குரல் எவ்வாறாக இருக்கும் சொல்லி 8-9 வசனங்களில் ஆண்டவர் சொல்லி
சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அடிப்படையிலே நாம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி தர ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே நம்ம 5 அதிகாரங்களை பார்த்துருக்கிறோம். 11 to 15 வரை உள்ள அதிகாரங்களை பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதாவது 12வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் என்ன யூதாவுக்கான நியாய தீர்ப்பையும் பாவத்தை குறித்தும் சொல்லி இடையிடையே ஒரு கர்த்தருடைய நாள் வரும், அந்த நாளிலே நான் என்ன செய்வேன், ஒரு 1000 வருட அரசாட்சி வரும், அந்த நாளிலே நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் இடையிடையே சொல்லி கொண்டு வந்தார். அதற்கப்புறம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து பிற தேசங்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்துள்ள நாட்களில் நம்ம அடுத்த அதிகாரங்களை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா தேசங்களுக்கு நீர் தண்டனை கொடுக்கும்போது அந்த நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரே அப்பா தண்டனையை வாங்கி கொள்கிறவராய் அல்ல ஆண்டவரே, 1000 வருட அரசாட்சியில் உம்மோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாற என் தேவாதி தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய வருகை நாளுக்கு எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகை நாளில் உம்மோடு சேர்க்கப்படுகிறவர்களாய் என் தேவன் எங்களை மாற்றுகிற தயவுக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.